ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே நான் தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கு பரிசுத்தமான குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடிய புனித வெள்ளி. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த அருமையான காலவேளையில் தேவனுடைய சிலுவையை குறித்து தியானிக்க, அந்த சிலுவையை ஆண்டவராகிய இயேசு சுமந்தார். அந்த சிலுவையிலே இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையிலே அவர் கடைசியாக பேசின வார்த்தைகள். இந்த நாளிலே நாம் அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக முதலாவது ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். லூக்காவின் புஸ்தகம் 23:34 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மன்னிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நானே உங்கள் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உங்கள் பாவங்கள் நினையாமல் இருப்பேன் என்று சொல்லி ஏசாயா 43:25 சொல்கிறார். மன்னிப்பு. ஆண்டவர் ஜெபம் செய்ய கற்றுக் கொடுக்கும் பொழுது கூட எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க இயேசு கற்றுக்கொடு. ஏசாயாவின் புஸ்தகம் 1:18 சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் சிவேல் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மை ஆகும், அவைகள் இரத்தாம்பர சிகப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் மன்னிக்கிற தேவன். இரண்டாவதாக, இயேசு அறையப்படும் போது 2 பக்கம் 2 கள்ளனோடு அறையப்பட்டார். ஆனாலும் தேவனாய கர்த்தர் ஒருவன் சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை நினைத்தருளும் என்று சொன்னபோது அந்த கள்ளன் விடுவிக்கப்படுகிறான். இயேசு பிடிக்கப்படும் பொழுது யோவான் 18:40 பரபாஸ் என்ற ஒரு கள்ளன் அங்கே விடுவிக்கப்படுகிறான் என்பதை நாம் காண முடியும். கள்ளன் தண்டனைக்கு வரவன், களவு ஒரு தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்துக்கொண்டார். கள்ளனை மன்னித்து இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அவனை ஒரு தகுதிப்படுத்தி அவனுடைய மீறுதலை, அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து தன்னோட ஏற்றுக்கொள்கிறார். மூன்றாவதாக, அதோ உன் தாய் என்று சொல்லி தனக்கு பிரியமான அன்பான சீடனை, பொவர்னை கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடிமுழக்க அப்போஸ்தல கூட்டத்தில் ஒருவனாக இருந்த யோவானிடத்தில் அதோ உன் தாய் என்றும் தன் தாயிடம் அதோ உன் மகன் என்று சொல்லி அங்கே யோவான் 19:26-27 நம்ம இதை பார்க்க முடியும். 4வது வசனமாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்திய 27:46 நாம் இதை காண முடியும். இயேசு தன் பிதாவினால் அவர் கைவிடப்பட்டார். ஏனென்றால் நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அவர் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தபடினால் கொலோசியர் 2 சொல்லியிருக்கிறபடி நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே பாவங்களையும் பிசாசின் வல்லமைகளையும் அளிக்கும்படியாக அவர் கைவிடப்பட்டார். 5வதாக, ஆண்டவராகிய இயேசு தாகமாயிருக்கிறேன். யோவான் 19:28 தாகம். அன்றைக்கு சமாரியா ஸ்திரீ, யோவான் புஸ்தகம் 4:8 சமாரியா ஸ்திரீயானவள் தாகத்துக்கு தா என்று அவளிடத்தில் கேட்டவர், அவர் சொல்லுகிறார், நான் யார் என்று தெரிந்தால் நீ என்னிடத்திலே அந்த தண்ணீரை கேட்டிருப்பாய். நான் கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவிய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து வற்றாத ஜீவன் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லி யோவான் 7:37 சொல்லுகிறார். சொல்லார் ஆத்தும தாகம். இந்த நாளில் கூட அவருடைய ஆத்தும தாகத்தை நாம் நிறைவேற்றுகளாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். அது மாத்திரமல்ல, 6வதாக யோவான் 19:30 சொல்லுகிறது, முடிந்தது என்று சொல்லி.
எதை செய்து முடித்தார்? ஆண்டவர் அந்த சிலுவையிலே தொங்கக்கூடிய 24 வகையான தீர்க்க தரிசனங்களை ஒரே நாளில் தீர்த்து முடித்தார். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி முடித்தார். தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு நிறைவேற்றி முடித்தார். சாத்தானின் கதையை அவர் முடித்தார். ஒரே ஆவினால் பிதாவினிடத்தில் செல்லும் உரிமத்தை அவர் வழங்கினார். யூதர்கள் புறஜாதிகள் என்ற சுவரை நொறுக்கி போட்டார். ஒரே பலியினால் சபையை யாவைக்கும் தேவையானவைகளை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். மரணத்தின் அதிகாரியை ஆண்டவர் நிர்மூலப்படுத்தி அவன் கதையை முடித்தார். மரண பயத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். கிறிஸ்து பூரணமானவர் ஆதலால் அவர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி முடித்தார். சகல பாவத்துக்கும் பரிகாரத்தை ஆண்டவராக இயேசு கொண்டு வந்தார். சிலுவையிலே மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த இடைவெளியை அவர் முடித்து வைத்தார். எல்லோருக்கும் சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை யாவரையும் அவர் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி தன் பலியை கொடுத்து வாங்கினார். தேவ நீதியை ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். பழைய பிரமாணத்தை ஒழித்து புதிய பிரமாணத்தை இயேசு செய்து முடித்தார். அதைத்தான் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். கடைசியாக ஆண்டவர் பிதாவினுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி லூக்கா 23:46 ஆண்டவர் சொல்லுகிறார். சரியானதொரு இடத்தில் தம்மை ஒப்புக் கொடுத்தார். நம்முடைய நாசியிலே சுவாசத்தை ஊதின கர்த்தருடைய கரத்துக்குள்ள அந்த ஆவியை நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அதுக்கான தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும். அதுதான் சரியான இடத்தில் தம்முடைய ஆவியை இயேசு ஒப்புக் கொடுத்தார். இன்றைக்கி நாமும் அதை ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த 7 வார்த்தைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த நாளை ஞாபகப்படுத்தும்படியாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.